நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது டாக்டர் சி.கே. நந்தகோபாலன். பெரிய அறிவாளி. இந்த தமிழ் மருத்துவத்தை பற்றி இவர் ரொம்ப எல்லையற்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஃபோன்லேயே நம்ம ஏதாவது ஒரு வியாதி சொன்னால் டயக்னோஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹியூமன் கெமிஸ்ட்ரி, அதாவது மனித ரசாயனம்ங்கிறீங்க, அது என்ன? அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ரசாயனம்ன்றது ஒரு தமிழ் சொல்லுங்க. ரசாயனம்னா ரசசயனம் என்று பொருள். சயனம்னா தூக்கம்ல, சயனம்னா உறக்கம். உறக்கத்திலும் விழிப்புடன் இயங்கிக் கொண்டிருப்பது, அதுதான் ரசத்தத்து. ரசம்னா மர்க்குரி, பாதரசம். பாதரசம் எங்கும் நிறைந்த பரம்பொருள். நாத விந்து கலாநிதி நமோ நமோ. ரசாயனம் என்பது நவரசம் என்று தமிழில் ஒரு சொல் உண்டு. நவரசம் என்றால் 9 வகையாக பிரிப்பார்கள் தமிழர்கள் ரசத்தை. அது பாதரசம், லவணரசம், உபரசம், சிட்டரசம், காந்தரசம், உலோகரசம், பாடானரசம், பூதரசம், ஜீவரசம். சினபார்லேருந்து எடுக்கிறது பாதரசம். லவணரசம்னா, லவணம்னா உப்பு. உங்களுக்கு அந்த உப்புலேருந்து ரசத்தை நீங்கள் பிரித்து எடுக்கலாம். ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் இருக்கும். 7th மெட்டமாலிக் ப்ராசஸில் போன் மேரோ உங்களுக்கு மர்க்குரி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மர்க்குரி தான் உங்களுடைய ஜீவரச ஆதாரம். இந்த எலும்பில் உள்ள மஜ்ஜை தயாரிக்கக்கூடிய இந்த ரசத்தை உயிர் ஆவியாக மாற்றி உடலுக்குள் உற்பத்தியாகும் ஒவ்வொரு உயிர் அணுக்களுக்கும் செல்ஸ், ஹியூமன் செல்ஸ், அதுக்கு மெமரி கொடுத்துனே இருக்கும். ஒரு லிவர் செல்லுக்கு அந்த மெமரி கொடுக்கணும், ஒரு ஸ்கின் செல்லுக்கு அந்த மெமரி கொடுக்கணும். ஒவ்வொரு செல், இண்டிவிஜுவல் செல் உயிரணு எடுத்தீங்கன்னா அதில் ஸ்பேஸ் இருக்கும், வெற்றிடம் இருக்கும். அதுதான் வாயு இருக்கக்கூடிய இடம். ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோ சின்ன செல்ஸ்லாம், ஆர்கனல்ஸ்லாம் போக கொஞ்சம் காலி இடம் இருக்கும். அப்போ தான் அந்த வாயு அங்கே உட்கார முடியும். இதுதான் அதாவது ரசம் என்னும் இந்த அடிப்படை தத்துவத்தை தெரியாமல் மருத்துவம் செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்து மனித குலத்திலும் மர்க்குரி, பாதரசம், இதை பிரதானமாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி மருத்துவம் செய்தவர்கள் தமிழ் பாரம்பரியம் மட்டுமே. வேற எந்த இதுலையும் கிடையாது. ஹோமியோபதி, அலோபதி, மெர்க்குரி கிட்டேயே போக மாட்டாங்க. யாரும் மெர்க்குரிட்டே போக மாட்டாங்க. நம்ம அலோபதியில் தயாரிக்கக்கூடிய இந்த வேக்சின்ஸ் சொல்றோம் இல்லையா, கொரோனா கூட வேக்சின்லாம். வேக்சின், ஆமாம். அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வேக்சின்ஸ் இருக்கு. அந்த வேக்சினுடைய ஆயுளை கூட்டுறதுக்காக செல்ஃப் லைஃப் மர்க்குரியை யூஸ் பண்றாங்க ராவா. மர்க்குரி கிட்ட யாரும் போக மாட்டாங்க, பாதரசத்துக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. தமிழ் மருத்துவம் மட்டும்தான், ரசம் சம்பந்தப்பட்டது தான் தமிழ் மருத்துவம். அந்த மர்க்குரியோடைய அந்த அடிப்படை அந்த தத்துவம் இல்லாமல் இயற்கையின் தத்துவமே அந்த மெர்க்குரி கீழே தான் இருக்குது. எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் மருத்துவமே செய்ய முடியும். அதை எவ்வளவோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கற்றுணர்ந்து பண்ணி எல்லாமே பண்ணி முக்கியமான பெரிய மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு ரசத்தின் அடிப்படையில் தான் அமையும். இந்த 63 பாஷாணங்கள், நீங்கள் அதில் நவபாஷாணம் தானே நம்ம சிலை செஞ்சுருக்கோம். நவபாஷாணம்ன்றதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டுங்க. என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த 60-64 பாஷாணத்தில் நவபாஷாணம் எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எது 9ன்னு தெரியாது. சரி, தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை சேர்க்க வேண்டும். இப்போ ரசம் இருக்கு, ரசத்தோட மனோசலினா ரெட் அர்சானிக், அதை சேர்க்கணும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று உறவாடணும். ரெண்டும் சேர்ந்து உறவு பொருளாக மாறணும். 9 பொருளையும் ஒன்று சேர்த்து ஃபைனலாக உங்களுக்கு அது ஒரு பொருளாக மாறும். இப்போது மெர்க்குரியில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக ஒரு புரோட்டானை உள்ளே போட்டிங்கன்னா கோல்டு ஆகிடும் என்பது வந்துடுச்சு. என்ன சிம்பிளாக சொல்கிறீங்க? அதுதாங்க ரசவாத கலை. அந்த ரசவாத கலைன்னு தமிழர்கள் வச்சுருந்தாங்க. ரசவாத கலைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்கள் உடம்பு செய்ததை ஒரு அரைக்கீரை எடுத்து சாப்பிட்றீங்க, அதில் இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரைக்கீரை என்பது ஒரு தாவரம். இந்த தாவரம் தன் வேரின் வழியாக பூமியில் ஊன்றி வளர்கிறது. இது ஒரு உயிரினம். இது தரையில் இருக்கிற அந்த இரும்பு சத்தை ப்ராசஸ் பண்ணி அந்த வேர் எடுத்து அதை ஒரு கனிம உப்பாக மாற்றி வைக்குது அந்த இலையில. எதை? சிட்டத்தை. சிட்டம்னா ஃபெரஸ் தான் பூமியில் இருக்கிற அந்த இரும்பு தாது. அதை நீங்கள் டைரெக்டாக சாப்பிட முடியாது, லிவரால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த செடி அந்த ப்ராசஸ், அந்த ஃபெரஸை ப்ராசஸ் பண்ணி ஒரு கனிம உப்பாக மாற்றி அந்த இலையில வைக்குது. அதை தான் எடுத்துன்னு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும் செல்லுக்குள்ளே. அது உள்ள குளுக்கோஸை 2ஆக உடச்சி பெரோவைட்டுன்னு C6 C3 ஆக்கி ஒரு நேனோ டியூப் வழியாக அனுப்பும் உடம்பு உள்ள அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவில். அங்கே ஒரு 5 காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் C1 C2 C3 C4 C5. அது உள்ளே வந்த உடனே அதுக்கு பேர் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் செயின்னு பேர். புரோட்டானெல்லாம் எடுத்துகிட்டு எலக்ட்ரான்ஸை மட்டும் ரன் பண்ணும். நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. அதை ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் C1 C2 C3 C4 C5ல் 6,000 to 9,000 RPM நேனோ மோட்டர்ஸ் இருக்குது.
அந்த நேனோ மோட்டார்ஸ் தான் அந்த அணுவை பிரித்து எலக்ட்ரான்ஸை மட்டும் ரன் பண்ணுது, புரோட்டான்ஸை பூரா எடுத்துக்குது. கன்வர்ஷன் ஆஃப் அட்டமிக் ஸ்டேஜ் அங்கே வருது, ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்றுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானமும் எந்த துறையாக இருந்தாலும் சரி, இன்று வரை மனிதன் தன் அறிவின் ஆற்றலினால் கண்டெடுத்த இந்த நவீன விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு துறையிலும் என்னெல்லாம் நாம் கண்டுபிடித்திருக்கிறோமோ அது மனிதனுக்கு உடலுக்கு உயிர் கலந்த இந்த உடலின் இயக்கத்தில் நடக்கக்கூடியதை தான் நாம் வெளிப்படுத்தி. இசை, நடனம், மருத்துவம், வர்மம் எல்லாம் நீங்கள் என்ன கெமிஸ்ட்ரி எடுத்துங்க, ஃபிசிக்ஸ் எடுத்துங்க, என்ன ஒன்றா கிராவிட்டி எடுத்துங்க, ஃப்ளையிங் எடுத்துங்க, ஏவியேஷன் எடுத்துங்க, என்ன ஒன்றா எடுத்துங்க, மனித ரசாயனத்துக்குள்ளே என்ன நடக்குதோ, மனிதன் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அட்டாமிக் ப்ராசஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுதான் வெளியில் வர முடியும். இவ்வளோதான் மொத்த சயின்ஸும். இதெல்லாம் உங்களுக்கு மனுஷன் கண்டுபிடிச்சது தான். ஸோ மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து மருத்துவமும் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது பல விதங்களில். ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் மருத்துவம் ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அந்த கலை உயிரோட்டம் உள்ள ஒரு கலை இன்றும் உண்டு. நம்ம போய் படிக்கிறது இல்லை யாரும். தமிழ் சான்றோர்கள் அவங்கள சித்தர்னு நீங்கள் கூப்பிடலாம், என்ன ஒன்றா கூப்பிடலாம். எப்படி ஒரு பெரிய பெரிய இப்போ மார்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சாரு, ரைட் பிரதர்ஸ் ஏவியேஷன் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி பல மேற்கத்தியர்கள் கொடுத்துட்டு போன அந்த பேசிக் பிரின்சிபலை வச்சு தானே இன்றைக்கி சயின்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒருத்தர் பெருசாக விளங்கி அந்த ஆயக்கலைகள் 64 படித்து அதில் பாண்டித்யமாகி அவங்களுடைய அதாவது விஞ்ஞானம் வேறு, மெய்ஞானம் வேறு. மெய்ஞானம் தான் நான் சொன்னது உடலுக்குள் நடக்கும் நிகழ்வுகள். ஓஹோ, சரி சரி. இதை புரிந்து கொண்டால் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னால் இயற்கையின் உயரிய ஒரு கட்டமைப்பு தான் மனித உடல். நீர் பஞ்சபூதத்தில் ஒன்று நீருங்க. நீர் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் சீக்ரெட் இந்த வேர்ல்டு. இதை தான் 120 வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புலப்படலை ஒன்றும். ஜாப்பனீஸ். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நாங்கள் எதுவும் கண்டுபிடிக்கல, முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? முன்னோர்கள் தண்ணியில் எத்தனை பிரிவு இருக்குது, எந்தெந்த தண்ணி எப்படி எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் உங்கள் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை போய் நீங்கள் படித்து டீகோட் பண்ணணும். அவ்வளோதான். பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் எடுத்துன்னு வர முடியும். அதனால் நன்னீர் பல அற்புதங்களை பண்ணும். இதெல்லாம் அவ்வளோ அழகாக அந்த காலத்தில் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய நவீன விஞ்ஞானத்தில் இதெல்லாம் கிடையாது. பின்னால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாரம்பரியம்ன்றது இது ஒரு 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 இயற்கையின் ஒரு கால சுழற்சிங்க. அது ஒரு காலகட்டத்தில் ஒரு 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 விஞ்ஞானத்தை நம்ம இன்றைக்கி இருக்கிற மனிதகுலம் அடிக்டட் அண்ட் கண்டிஷன் டு மாடர்ன் சயின்ஸ். நாம் நவீன விஞ்ஞானத்தினால் அடிமைப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம தமிழ் பாரம்பரியம் ஒன்று தழை தோண்டி வாங்கியிருக்கு. நம்ம மொழி தான் பழமையான மொழி, உயரிய நாகரிகத்துடன் வாழ்ந்தவர்கள். அவங்க ஒரு பெரிய விஞ்ஞானத்தை அந்த காலத்தில் கையாண்டுட்டு போயிருக்காங்க. சரி, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கி நிறைய வேலைகள் பண்ணி நிறைய படித்தோம். அதில் பண்டைய தமிழர்கள் எப்படி படிச்சிருக்காங்கன்னா, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெடிசன் அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இது 5 சேர்ந்தது ஒரு சப்ஜெக்ட். அனாட்டமின்னா உங்களுக்கு மனித உடல் அமைப்பு, ஃபிசியாலஜினா அதனுடைய இயக்கம், பெத்தாலஜினா அதோட குறைபாடு, மெடிசன்னா அதுக்குண்டான மருத்துவம், அடுத்தது உணவு. ஏன்னா மனித உடலுக்கும் உணவுக்கும் தான் அதிகபட்சமான சம்பந்தம். வெளி உலகத்தில் நம்ம அதிகமாக உறவாடுறது உணவு தான். ஒரு மனித உடலுக்கும் வெளி உலகத்திற்கும் அதிகமான சம்பந்தம் உணவு. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அந்த உணவு இயல், உணவு முறை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 4த்தையும் படிக்க முடியும். ஃபிசியாலஜி, அனாட்டமி, பெத்தாலஜி, மெடிசன், இந்த 4த்தையும் நீங்கள் படிக்கணும்னா உணவு இயல் தெரிஞ்சாகும். உணவு, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிக்காமல் மருத்துவம் படிக்க முடியாது. உண்மையான விஞ்ஞானத்தை நீ புரிஞ்சிக்கணும், இயற்கையின் அந்த தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த மனித உடல் என்பது உயிரினால் இயக்கப்படக்கூடிய ஒன்று. உயிர் தான் ஆத்மா. அது நீங்கள் அது ஆகாயபூதம் சம்பந்தப்பட்டது. அதை ஒரு பொருளாக நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் சென்சரி ஆர்கன்ஸ் கீழே வராது. ஒரு ஒலியாகவோ ஒரு பொருளாகவோ பார்க்க முடியாது. ஒரு வாசனையால் நுகர முடியாது. அந்த உயிரின் இயக்கம் தான் உங்களுக்கு உள்ள மொத்தமே நின்று போச்சு. ஏன்னா அவர் தான் உங்களுக்கும், அதாவது உயிருடன் உள்ள இயக்கத்துடன் உள்ள ஒரு மனித உடலுக்கும் இயற்கைக்கும் உள்ள அந்த உறவு உயிரினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு உயிரணுவும் ஹியூமன் செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் த சிக்னலிங் சிஸ்டம். அந்த சிக்னலிங் சிஸ்டம் எங்கேருந்து வருதுன்னா வெளியிலேருந்து வருது.
அதை தான் நீங்கள் அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸில் படிக்கிறீங்க. அதை இன்றைக்கி வந்து நவீன விஞ்ஞானத்தில் மேற்கத்தியர்கள் அதை வந்து இப்போ 20 வருஷமாக எபிஜெனெட்டிக்ஸ்னு படிக்கிறாங்க.